ஹலோ எவ்ரிவன். அ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஆமா. இதுக்கப்புறம் வந்து அந்த சேனல்ல இன்னும் என்னால வீடியோவே போட முடியாது. அது லாக் ஆயிடுச்சு. என்னால அதில லாகின்னே பண்ண முடியல. அது வந்து என்னாச்சுன்னா, என்னோட அந்த ஓல்டு ஃபோன் வந்து டக்குன்னு அந்த சிபியூ போயிடுச்சு. அது என்னன்னே தெரியல. அது ட டப்புன்னு போன உடனே அது எதுவுமே என்னால ரிட்ரைவ் பண்ண முடியல. எனக்கு அந்த பாஸ்வேர்டும் ஒழுங்கா ஞாபகம் இல்ல. என்னால அந்த சேனல ரிட்ரைவே பண்ண முடியல. ஐ அம் ஸோ சாரி. எனக்கு இப்போ ரொம்ப இதுவா இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட்டா டேய். கண்ணு கலங்குது எனக்கு. அ ஐயோயோ! எவ்வளவோ ஆசைப்பட்டேன் நானு. 2K அடிச்சிடலாம்டா வேற மாரிடா அப்படின்ட்டு. கடைசி நேரத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐ அம் ஸோ சாரி. எனக்கு அப்படியே மிஸரபிளா ஃபீல் ஆகுது. ஏன்னா, நான் தான் ரொம்ப தேவையில்லாம கேர்லெஸ்ஸா இருந்து இப்போ இவ்வளோ இதுவாயிடுச்சு. என்னால சுத்தமா அத ரிட்ரைவ் பண்ண முடியல. இருந்தாலும் என்னால வந்து இது 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 என்னால அது விடவும் முடியல. அதனால தான் இந்த புது சேனலு. ஸோ, எனக்கே தெரியும் எல்லாராலயும் வந்து கண்டிப்பா இத பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு. என்னால அது எதுவுமே பண்ண முடியல. என்னால முடிஞ்ச அளவுக்கு அதனால வந்து நெறைய இந்த சேனலுடைய லிங்க்க ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் திக்கி திக்கி கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் சொல்லுவேன். ஏன்னா இன்னுமே நான் ரெக்கவரே ஆகல. அ அண்ட் நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் நல்லா சொல்ல ட்ரை பண்றேன். ஏன்னா எனக்கு என்னவோ அந்த ஃப்ளோ விட்டு போன மாரியும் இருக்குது. எனக்கு அது என்ன சொல்றதுன்னே தெரியல. ஸோ அது அது கொஞ்சம் சரியாயிடும்னு நம்புறேன். இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். எதோட விட்டுருப்போனா, இந்த மியூவோட தான் விட்டுருப்போம். மியூ போயிட்டு ஒய்யன், சோயோன், யூனா கிட்டலாம் வந்து புதுசா அந்த கேம் ஷோவ பத்தி சொல்லியிருப்பா. அது வரைக்கும் தான் பார்த்துருப்போம். இப்போ அதுலேருந்தே நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாம். இதுதான் இதுதான் ஒய்யன் அந்த கேம் ஷோ. இதுக்கு நம்ம போறோம், தட்டி தூக்குறோம். ஆ கிழிப்போம். யூனா, எனக்கும் ஒய்யனுக்கும் இருக்கிற மேட்டருக்கு நீ நடுவுல ஏன்டி வர? ஏய் நான் அப்படி தாண்டி வருவேன். ஒய்யன், நான் சொல்றேனே, இந்த பொண்ணு வந்து உன்னோட மண்டைய கழுவ பார்க்கறா. தயவு செஞ்சு இந்த நாய் பேச்செல்லாம் நம்பாத ஒய்யன். ஏய் இல்ல யூனா. போய் தான் பார்ப்போமே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏய் அங்க அப்புறம் அவனுங்க ஏதாவது வச்சு ஏதாவது செய்ய போறாங்கடி. அப்புறமா ஏதாவது ஏதாவது உண்மையா ஏதாவது ஈத்து விட்டுற போறானுங்கடி. அப்பல்லாம் இருக்காது யூனா. ம் நம்ம நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட்டா குடுப்போம். நம்மளோட சேனலும் கொஞ்சம் வளரும்ல. அ ஐயோ! ம் பாத்தியா? ஒய்யனே ஓகே சொல்லிட்டா. உனக்கு என்னடி நோவுது? யூனா அடக்கி வாசி. ம். சும்மா ஓவரா பண்து சனி அப்படின்னு அவ பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கிறா. சோயோன், உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே மியூ. எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே ரைட்டு. அப்புறம் இன்னும் ஒன்று உங்ககிட்ட சொல்லணும். ம் வேற என்ன குண்டை தூக்கி போட போற? நீ வாயை மூடியோனா இல்லைன்னா மேலே பொடி. சரி சரி சொல்லு சொல்லு. கோச்சிக்காத மியூ. ம் அது அது என்னதுன்னா, அம், என்னோட ஆளு இங்க வரான்டி. அடி பாவி. அப்புறம் அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி இதை நம்மளை மட்டும் பார்த்துச்சு, அவ்வளோதான், நம்மளை கிழிச்சிருவா அவ. அதெல்லாம் தெரியாது நான் பார்த்துக்கலாம். நான் வயன் உனக்கு ஓகேல? ஆ ஓகே தான். அந்த ஆன்ட்டிங்க கண்ணில் மட்டும் மாட்டாமல் வர சொல்லு. அதெல்லாம் அவன் திறமைசாலி, அவன் வந்துடுவான். ஓ! அப்படியா? ஓவரா வாலுக்கு ஒத்து ஊதுற மாரியே இருக்குதே மியூ. ம் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுப்பீங்கடி. அவன் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துருவான். அடியேய்! என்ன தைரியத்துலடி நீ சொன்ன? இப்போ சோறுக்குலாம் என்ன பண்றது? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அவன் அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். ஓ! அப்படியா? அது வரைக்கும் சந்தோஷம். நம்ம சோத்த எடுத்து திங்காம இருந்தோம் அப்படின்னு மியூ அப்படியே புலம்பிட்டே இருப்பா. இப்போ அப்படியே மியூ ஃபோனுக்கு ஒரு கால் வருது. ஏய் அமைதியா இருங்க, அமைதி அமைதி. ம் ரைட்டு ரைட்டு. ஹலோ. எங்கே வரணும் நான்? இங்கே ரூட்டே ஒழுங்காக இல்லையே இங்கே. இல்லை நான் வேணா பைக் எடுத்துகிட்டு வரவா? இல்லை இல்லை நானே வரேன். எங்கே அது ப்ராப்பராக சொல்லு, நான் வந்துடுறேன். நீ எங்கே நிற்கிற?
ஆ இங்க ஒரு பார்க் மாரி இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி வரது? இங்க நெறைய ரூட்டு போதே! ஆம். ம். நீ ஸ்ட்ரெய்ட்டா வந்து ஒரு 4, 5 மஞ்ச கலரு, பச்சை கலர் பில்டிங் இருக்கும். அப்புறம் அப்படியே அந்த பில்டிங்ல ஒரு 4, 5 ஆன்ட்டிங்களும் அப்படியே உட்காந்துக்கிட்டு சிசிடிவி கணக்கா பார்த்துட்டு இருக்கும். அந்த ஆன்ட்டிங்க கண்ல மட்டும் இங்க வரா மாரி மாட்டிறாத. அப்படியே கேஷுவலா வந்துரு. ஓகேவா? ஆ ரைட்டு அப்படின்ட்டு இப்ப கால கட் பண்ணிடலாம். ஐயோ! என்ன மியூ எனக்கு பயமா இருக்கேடி. அதெல்லாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒயன் இரு. அவன் வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு. இப்ப அப்படியே வெளியில பைக் நிறுத்துற சத்தம் கேட்குது. இப்போ மீவ் அப்படியே வெளில போய் பார்க்குறா. வெளில போய் பார்த்துட்டு இவ குடு குடு குடுன்னு ஓடி போயிட்டு இப்போ கூட்டு வருவா. யாருன்னா அது ஜங்குக் தான். இப்போ ஜங்குக்கு வந்து அங்க நிக்க சொல்ல ஜங்குக்குக்கும் ஷாக்கு, ஒய்யனுக்கும் ஷாக்கு. 2 பேரும் மாத்தி மாத்தி பார்த்துக்கிறாங்க. நீயா? இவ என்னடி இங்க பண்றா? என்ன மீவு இது? ஆ, பையனை உனக்கு முன்னாடியே தெரியுமா ஜேகே? தெரியுமாவா? இவ்வளவு தெரியாமலா? ம், என் ஃப்ரெண்டை என்னெல்லாம் பண்ணியிருப்பா இவ. எந்த ஃப்ரெண்டு? யாரு ஃப்ரெண்டு? என்னடா நீ பேசுற? ஒயன், நீ என்னடி கடைசியா பண்ண நீ? ஆ கடைசியில் அவன் போ சொல்ல என்னால் அவன் மூஞ்ச கூட பார்க்க முடியாம பண்ணிட்டலடே நீ. ஆ நீனா இதுகிட்ட இருக்கிற அவன் கூட போய் சாக வேண்டியது தானே நீ. தா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜேகே கண்ணெல்லாம் கலங்குது. எனக்கு அங்கே ஒன்றுமே பேச முடியல. அப்படியே நிற்கிறா அவ. அவளுக்கு பழைய ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரியே பண்ணுது இப்போ வயனுக்கு. ஜேகே இந்த மாதிரிலாம் பேசாத நீ, நிறுத்த அவன், நிறுத்த நீ, மியூ நிறுத்த அவனை. இல்லை யூனா அது அதுன்னு சொல்லிட்டு மியூ திருன்னு முழிக்கிறா. நீ வெளில போடா, என்ன நீ வெளில போய, நீ வெளில போ அப்படின்னா. நான் ஏன்டி வெளில போனோம்? நான் ஏன் வெளில போனோம்? இவளை சாவடிக்க விட மாட்டான் அப்படின்ட்டு இப்போ அப்படியே பக்கத்தில் இருக்கிற டேபிளை தூக்கி போடலான்னு வரான். ஜேகே நிறுத்துடா, என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மியூ அப்படியே ஜேகே தடுக்க பார்க்கறா. நீவு இவளை பத்தி உனக்கு தெரியாது. விட்டா உன்னை கூட ஏதாவது பண்றோம் இவ. ஜேகே நீ ஓவரா பேசுற, தயவு செஞ்சு நிறுத்து. நீ ஏய் உனக்கு என்ன ஐயோ நான் ஓவரா வந்து ஒத்து ஊதினுக்கிறோம் எனக்கு. ஆ அவளை எவ்வளோ லவ் பண்ணிருப்பாடி உன்னை. ஆ உனக்கோசம் அவன் எத்தனை நாள் மூச்சு நின்றுருப்பான், எத்தனை நாள் உன்னை நினச்சி நின்றுருப்பான். அவனை போயிட்டு சி உன்னெல்லாம் அப்படியே எனக்கு பார்க்க கூட அப்படியே எரிச்சலாக வருது ஒயன். இப்போ அப்படியே ஜேகே பேச பேச ஒயனுக்கு ஒன்றும் முடியல. அங்கே கண்ணீர் மட்டும் தான் ஊற்றுது, வேற எதுவுமே அவளால் பேச முடியல. அப்புறம் அங்கே ஒருத்தர் இருப்பானே, ஜிமீனு. என்ன நல்லா இருந்துச்சாடி அவன் கூட? நல்லா இருந்துச்சா? ஜேகே அவனை அவனை பற்றிலாம் பேசாத. ஏன்? அவனுக்கோசம் தான்டி தயங்க விட்டு போனேன். இப்போ என்னடி அவனை பேச வேணாம் இவனை பேச வேணான்ற? தயாங்க பற்றி பேசும்போது கூட கம்முனுக்கிற, இவனை பற்றி பேசும்போது அப்படின்னடி உனக்கு? தயாங்க பற்றி பேசுனானா அது அது என் தப்பு. நான் அதை ஏற்றுப்பேன். ஏன்னா என்னால் தான் அவனுக்கு அப்படி ஆச்சு. நான் மட்டும் அன்னைக்கு அப்படி பண்ணலனா அவன் இந்த மாதிரி இல்லாமல் இருந்திருக்க மாட்டான். அது அது என் தப்பு தான், என் தப்பு தான் அப்படின்னு ஒயன் பாட்டு கழுவுது. ஜேகேக்கே ஒரு மாதிரியா எடுத்து அவன் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறான் திருன்னு. என்ன நீ ஒவ்வொரு நடிக்கிறியாடி நீ? அதெல்லாம் இல்லை, என்னையோ அவளை திட்டணுமோ திட்டு, எல்லாத்துக்கும் நான் டிசர்வ் தான். அது ஜிமீனை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாது. அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அது அது ஜேகேக்கு வார்த்தையே வர மாட்டுது. இப்போ அப்படியே எல்லாத்தையும் அவன் ரீகால் பண்ணி பார்க்குறான் என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு. மியூ நீ சொல்லியிருந்தல ஒரு பொண்ணு ஒரு நீ எடுத்து ஷூட் பண்ண வீடியோவை பார்த்து காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு, அப்போனா அது ஒயன் தானா? ஆமாம். ஏன்? நான் இப்போ அந்த வீடியோவை நான் பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்னு சொல்கிறேன், எடுத்துட்டு வா.
ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மியூ போயிட்டு அந்த ஃபுட்டேஜ கட கட கடன்னு அங்க போய் தேடி எடுத்துட்டு வருவா. இப்போ எல்லாரும் உட்காந்து அந்த ஃபுட்டேஜ திருப்பியும் பார்க்குறாங்க. அத போய் பார்த்தா, தேவங்க தான் விழுந்தா மாரி இருக்குது. இப்பதான் ஜேகேக்கே புரியுது. ஒயன் மேல அவ்வளவா தப்பில்ல. அது ஆக்சிடென்ட்டா நடந்தது அப்படின்னு சொல்லி. இப்போ அப்படியே இது ஒய்யன பார்க்குறான். ஒய்யன் அப்படியே அழுதுன்னே இருக்குது அந்த வீடியோவ திரும்ப திரும்ப பார்த்து. "பாத்தியா? நான் தாங்க பாரு என்னால தான் அப்படி பண்ணிட்டா என்னால" பாட்டுன்னு அழுதுன்னுக்குறா. ஏய் அழாதப்பா அழாத சாரி சாரின்றான். எனக்கு எனக்கு என்ன வேணாலும் பண்ணு நீ. நீ எல்லாத்துக்கும் நான் டிசர்வ் தான். என்ன வேணாலும் பண்ணு நீ. பாட்டுன்னு பைத்தியம் மாரி பேசிட்டு இருக்குது ஒய்யனு. விட்டு இவனு அப்படின்ட்டு அப்படியே ஜேகேவோட கையை பிடிச்சி இவனை கிள்றான். இது என்னடி கிள்ற நீ? பின்ன அவளையே சமாதானப்படுத்தி கொஞ்சமாக அவளை மென்டலி ஸ்டேபிள் ஆக்கி இப்போ ஒரு கேம் ஷோக்கு போகிற அளவுக்கு பண்ணி வச்சிருந்தா பொசுக்குன்னு வந்து எல்லாத்தையும் இப்படி பண்ணிட்ட. என்னப்பா இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். நீங்கள் என்ன டப்புன்னு இந்த மாதிரி பண்ணுறீங்க? சரி ஓகே ஓகே விடு நீ. ஆனால் என்னதான் இருந்தாலும் நீ பண்ணியிருக்க கூடாது. ஊ ஏன்டி நச்சுனேங்கிற? வாய மூடுன்னா வாய மூடு. உன்னோட அகல வாய மூட போறியா இல்லையா? சரி சரி நான் முடிக்கிறேன். இல்லை நான் மியூவை தான் பார்க்க வந்தேன். சும்மா என்னை டிஸ்டர்ப் பண்ணி இது பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ அங்கே மியூ அங்கே ஓரமாக நின்றுட்டு இருக்குது. என்னடி? ஒன்றும் இல்லை அப்படின்னு. இப்போ அப்படியே ஜேகே பக்கத்துலேயே வந்து உட்காந்துப்பா மியூ. அப்புறம் ஜேகே இந்த கேம் ஷோக்கு நீயும் வரத்து? நான் இதுக்கு உங்க கூடலாம் ச்சே ச்சே ச்சே. அதெல்லாம் கிடையாது. நீ வர. ஏன் மியூ? ஏன்? வா ஜேகே பார்த்துக்கலாம். சரி வரேன் பிரச்சனை இல்லை. ஆனால் ரிட்டனுக்கு என்கிட்ட என்ன கொடுப்ப? ரிட்டனா? என்ன பேசுகிற நீ? ஷோ மக்கு இது அப்படின்னு ஜேகே தலை மேலே கையை வச்சுக்கிறான். ஷே சனியை 2 பேரும் வெளில கிளம்புங்களேன். ஏன் இந்த யூனா இப்படி இருக்கா அவ? அதான் ஜங்குக் எனக்கே தெரியும். நீ இன்னும் சொல்லிதான் தெரியணும் அவசியம் கிடையாது இந்த எரும மாடை பற்றி. நம்ம கிளம்புவோம் அப்படின்னு 2 கிளம்பி போகுதுங்க வெளியே. இப்போ யூனா வந்து இப்போ திருப்பியும் ஒயனை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறா. அதுங்க 2ம் பாரு பண்ணுறது ஏதாவது நல்லா இருக்குதா? நான் அப்பயே சொல்கிறேன் இந்த மியூ ஒரு மாதிரின்னு சொல்லிட்டு. பண்ணுறதெல்லாம் பாருதுங்க அப்படி சொல்லிட்டு ஒயன் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாகவே இருக்கிறா. சரி விடு வயன் விடு. என்ன நடக்குதோ நடக்கும். ஓகே. மியூவும் ஜேகேவை பார்க்கலாம். 2 பேரும் அந்த சூட்டை மாட்டிங்கன்னு இப்போ ஜேகேவோட பைக்கில் தான் ஏறி கிளம்பியிருப்பா. அப்படியே ஒரு ஒரு நைட்டு டேட்டு அப்படியே நல்லா போயிருக்கும். நல்லா ரொம்ப ஸ்வீட்டாக நல்லா போயிருக்கும். அதே மாதிரி இப்போ அப்படியே டேஸ் போகுது. இப்போ அந்த கேம் ஷோக்கும் டைம் ஆகிடுது. இப்போ எல்லாருமே பேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ரெடியாக இருக்கிறாங்க எல்லாரும். இப்போது ஒயன் ஏதாவது ஒருத்தவங்க வந்து ஃபுல்லாக வீடியோவை ஷூட் பண்ணிகிட்டே வரணும். மியூ தான் அந்த ஷூட் பண்ணுற வேலையை பார்க்குறா. நீ இப்போ அப்படியே அந்த ட்ரைபாடை அவள் தான் ட்ரைபாட் வச்சிட்ருக்கிறா. ஹோல் டீமையும் அவள் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கிறா. அதாவது ஜங்குக், ஒயன், மியூ, யூனா அண்ட் சோயூன் இவங்க 5 பேரும் தான் இருக்கிறாங்க அந்த டீமில். இப்போது அந்த பிளேஸுக்கு போகிறாங்க. அது நல்லா ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மவுண்டெயின் இருக்கும்ல அதே ரெசார்ட்டு அங்கே தான் தங்க வைக்கிறாங்க எல்லாரையும். ச்சே இங்கே வந்தாலே எனக்கு டேஜாவு தான்ப்பா அப்படின்னு மியூ ஆரம்பிக்க ஒயனும் அப்படியே அப்படியே மூடு மாறுது. ஐயோ இந்த சனியை வாய மூட மாட்டியாடின்னு சொல்லிட்டு யூனா தலை மேலே அடிக்கிறா. எப்போ பாரு உனக்கு இதே வேலையாக போச்சு யோனாப்பா படி என்ன சும்மா நீ எவனா பண்ணின்னு போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மியூ வந்து ஃபுல்லாக அந்த இடத்த சைட்லலாம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறா. இப்போ வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. நிறைய டீம் இருக்குது. 5 பேராக நிறைய சேனல்லேருந்து கூப்பிட்டுருக்குறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க, அந்த மாதிரி பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணுற யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க. அங்கே நிற்கிறாங்க. இப்போது ஹோஸ்ட் அப்படியே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஹலோ பிளேயர்ஸ், எல்லாரும் இந்த ஷோவை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம்.
ஆ இப்போ என்ன ரூல்ஸ்னா, நீங்க வந்து பாதியிலேயே போணும்னா, இப்பயே போயிடலாம். இதுக்கப்புறமா உங்களால நடுவுல போக முடியாது. நாங்களே உங்கள ரிஜெக்ட் பண்ணி வெளில தள்ளினா தான் போக முடியும். அதுவரைக்கும் நீங்க இந்த ஷோலயே தான் இருப்பீங்க. ஓ! அப்படி. ம். நீ சொல்லியா, சொல்லியா அப்படின்னு மியூ அப்படியே கேட்டுட்டு இருக்குது. அதேமாரி சைட்ல நெறைய பேர் அப்படியே கேட்டுட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்னதுன்னா, உங்க எல்லார்கிட்டயும் ஒரு 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 டீமுக்கு 2 கேமரா தருவோம். 2 பேரே கேமராவ ஹேண்டில் பண்ணலாம். உங்கள வந்து சில பொருட்கள கண்டுபிடிக்கிற மாதிரி, சில ம் சில வீடியோஸ் எடுக்கிற மாதிரி, அதெல்லாம் போய் பண்ண சொன்னா, நீங்க பண்ணி தான் ஆகணும். அண்ட் அந்த வீடியோ ஷூட் தான் ப்ரூஃபு. நீங்க என்ன பண்றீங்களோ, உங்களுக்கு என்ன ஆவுதோ இல்லையோ, நடக்கிறது எல்லாத்தையுமே நீங்க ஷூட் பண்ணி ஆவணும். அதுதான் கேம் ரூல்ஸ். ஸோ டார்ச் முதல் எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கும். கேமராமேன் எதுவுமே நாங்க அனுப்ப மாட்டோம். உங்களுக்கு நீங்களே தான் கேமராமேன். கேமராவ கீழ போட்டீங்கன்னா, நீங்க எலிமினேட் ஆயிடுவீங்க. ஸோ கேம் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து சில கேம் ஒரு ஃபஸ்ட்டு ரவுண்டு அது ஒரு கேம் மாரி வைக்கிறாங்க. அது சில பொருளெல்லாம் அங்கேருந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. அது ரொம்பலாம் இல்ல. மொத்தமா வந்து அங்க 8 குரூப்பு அந்த அளவுக்கு இருந்திருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு ரவுண்ட்ல வந்து உங்க டீம் ஜெயிச்சிருக்கும். அதனால வந்து இப்போ 4 டீம் தான் இருக்கு. உங்க 4 டீமுமே தான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகி போக போறீங்க. இப்போ ஹோஸ்ட் வந்து பிரேக் மாரி சொல்றாரு. அதனால அப்படியே பிரேக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து நெறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் தராங்க. நீங்க எல்லாம் அமுக்கிட்டு இருக்கிறீங்க. ம். நல்லாதான்ப்பா இருக்குது. இதுக்கு பேர் என்னது ஜேகே? அதெல்லாம் தெரியல. குடுத்தா நம்ம சாப்பிடணும். அதானே. அதான் அதான். நம்ம 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 பையடா நீ அப்படின்னு இப்போ மாறி மாறி சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. அப்புறம் வயன் ஏன் சாப்பிடல நீங்க? இல்ல ஜெகி பிடிக்கல. அ ஏன் பிடிக்கல? சரி பரவாயில்ல என்ட்ட குடுங்க நான் சாப்பிடுறேன். ஐயோ! இப்போ ஜேகே ஏன்டா இப்படி இருக்கிற? வேணாமா உனக்கு? இல்ல. கேட்டு வாங்கு, கேட்டு வாங்கு. ஆ அதான் அப்படி சொல்லிட்டு இப்போ ஒயின் கிட்டேருந்து புடுங்கி இப்போ திருப்பியும் மியூவும் ஒயனும் சாரி மியூவும் ஜேகேவும் தின்றாங்க. ஷோ! இது எல்லாத்தையும் சோயனும் யூனாவும் பார்த்துக்கு தாங்கல எல்லாருக்கும் அங்க. எனக்கு அங்க ஒண்ணுமே புரியல. அங்க அந்த மவுண்டெயின் அங்கேயே பார்த்துட்டு இருக்கிறா. இவங்க ஆக்சுவலா அந்த மவுண்டெயினுக்கு மேல இருக்காங்க. கீழ கிடையாது. இப்போ அப்படியே கீழயே பார்த்துட்டு இருக்கிறா. அங்க சுத்தி முத்தி. ஏ வயன் ஆ சொல்லு யோனா. ம். தயவு செஞ்சு மறந்துட்டு இரு வயன். நீ இப்படி உர்ருன்னு உன் மூஞ்ச வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தியா? அப்புறம் நாங்க தான் உன்ன அடிச்சோம் அது இதுன்னு சொல்லிட்டு ரூமர்ஸை கலப்ப ஆரம்பிச்சிருவாங்கப்பா. அதுக்கெல்லாம் எங்களுக்கு சக்தி கிடையாது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. கொஞ்சமாவது சரி வயன். நடந்தது நடந்து போச்சு. நடக்க போகிறத மட்டும் பாரு. இல்லையோண்ணா எனக்கு ஏன்னே தெரியல. இங்கே வந்ததுலேருந்து ஒரு மாதிரியா இருக்கு. மாதிரியானா என்ன மாதிரி? இல்ல. ம். எனக்கு என்னவோ தயவாங்க இங்கேயே இருக்கான்னு தோணுது. ம், ம். அன்னைக்கே என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்க இருக்கா, அங்க இருக்கா, சைடுல இருக்கான்னு. அதெல்லாம் இல்ல ஒயன். உனக்கு அவ்வளோ நாள் கழிச்சு இங்க திரும்பி வரதுனால, அது உனக்கு இந்த மாதிரி இருக்கும். பிடிஎஸ்டி மாரி. நீ நீ விடுப்பா. நீ நீ இத யோசிக்காத சரியா? இல்லையோ நான் அது ம். வரப்போறியா இல்லையா? உன்கிட்டருந்து பிடுங்கி தின்னுட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட குடுக்குற. என்கிட்ட குடுத்துருக்கலாம்ல. ஷோ! கடவுளே! அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேரும் மாறி மாறி சிரிச்சுக்கிறாங்க. இப்போ அப்படியே நின்னுட்டு இருக்க சொல்ல எல்லார்கிட்டயும் ஒரு ஒரு பேப்பர் குடுக்குறாங்க. ஐயோ! ப்ரோ எதுக்கு ப்ரோ பேப்பர்லாம் தரீங்க? ஸ்பூன் தான் இருக்கு. எதுக்கு தொடச்சுக்கிறதுக்கு எனக்கு? ஹலோ! அது துடைக்கிறதுக்குலாம் இல்ல மேம். அத படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அத படிக்கலான்னு பார்த்தா ஸ்கிரிப்ட் பேப்பர் அது. ஏய்! என்னது இது? ஸ்கிரிப்ட்டு எல்லாரும் இந்த ஸ்கிரிப்ட படிச்சு, இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற மாரி தான் நீங்க எல்லாரும் ஆக்டிங்க பண்ணணும். என்னது ஆக்டிங்கா? ஆ அதெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு வராது. என்ன என்னமோ சொன்னீங்க. இல்ல பேய் வரும், அது வரும், பயமா இருக்கும், த்ரில்லா இருக்கும். அது இதுன்னீங்க. இப்ப என்ன அது பேப்பர் தூக்கி நீட்டுறீங்க? ஆ பின்ன உனக்கோசரம் நான் பேய தூக்கி உட்கார வைப்பாங்களா? அ ஒரு நாய் கூட இந்த ஷோல வராது. பேய கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஏய் அவனுக்கு எதுவுமே வராதா? அதெல்லாம் வராது. நம்ம ஆளுங்க தான் யாரா இருந்தாலும். ஐய! ச்சீ! அப்படின்னு இப்போ மியூ வந்து பேப்பர பாக்குது.
இது ஒரு பேப்பரா இருந்தாலும் பரவால்ல. இது என்னடா 2 பேப்பரு, 4 பேப்பருன்னு ச்சீ! அப்படின்னு இப்போ அப்படியே அந்த பேப்பர மடிச்சு ஓரமா வைக்கிறா. ஜேக் அது எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு இருக்கிறான். அப்படி என்னதான் எழுதி குடுத்துக்கிறானுங்க அப்படின்னு. ஒயனும் படிச்சு பார்க்குது. ஒயனுக்கு ஓகே தான். ஏன்னா ஒயனுக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட். இந்த மாரி ஆக்டிங் இது பண்றது இதெல்லாம். ஆனா மியூவுக்கு அதெல்லாம் வராது. இருந்தாலும் வந்து சரி இன்ன இப்போமாடா கேமரா தானே பிடிக்கணும். இது நம்மளுக்கு என்ன அவ்வளோ வேலைன்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்கிறா. அப்படியே ஷோவும் திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹலோ மக்களே! இன்னைக்கு வந்து ஒரு 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 பயங்கரமான ஒரு ரவுண்டு தான். என்னதுன்னா, பிளேயர்ஸ் வந்து நாங்க சொல்ற ஒரு பொருள கரெக்ட்டா கண்டுபிடிச்சு எடுத்து வரணும். அதுவும் அது கொஞ்சம் கர்ஸ்டான பொருளா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அவங்க அந்த கரெக்ட்டான பொருள் எடுத்துட்டு வரணும். தப்பான பொருள் எடுத்துட்டு வந்தாலும், அவங்க பின்னாடி எது வரும்னு தெரியாது. அதுவும் வழியிலயும் எது வந்தாலும் நம்மளால கணிக்க முடியாது, சொல்ல முடியாது. பிளேயர்ஸ் எப்படி அத தடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஷோல பார்ப்போம் அப்படின்னு அவரு பேசுறாரு. வியூவுக்கு அங்க சிரிப்பா வருது. வியூ நீ தானடி இங்க கூப்பிட்ட ஏன்டி இப்படி பண்ற? இல்லப்பா சிரிப்பா வருதுன்னு. போய மூடி அப்படின்னு இப்போ ஜேகேவும் மீவும் மாறி மாறி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே இப்போ அப்படியே அந்த ஹோஸ்ட் வந்து கேமரா கட் பண்ணிட்டு எல்லார்கிட்டயும் பேசுறாரு. ஸோ எல்லாருமே ஒழுங்கா இருங்க. அந்த இயர் பீஸ் எல்லாம் ப்ராப்பரா வச்சிருங்க. மைக்கெல்லாம் ஒழுங்கா வச்சிருங்க. நாங்க வந்து லைவா பார்ப்போம். அவ்வளோதான். தப்பு தப்பா எதுவும் பண்ணாதீங்க. தப்பு தப்பு ஸ்கிரிப்ட்ல இல்லாதெல்லாம் செய்யாதீங்க. இப்போ அப்படியே எல்லாரும் ஓகே சொல்லிட்டு இப்போ அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மியூவோட லைன் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல வரும். ஆ அங்க என்னவோ எங்க கண்ணுக்கு அங்க தெரியுது. ஐயோ! என்னம்மா அந்த பொண்ணு பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த ஹோஸ்ட் அந்த டைரக்டர்லாம் கத்துறாரு. ஐயோ! சாரி. ஐயோ! சாரிங்க. சாரி. ஐ அம் சோ சாரி. சாரி அப்படின்னு அங்க மியூ அங்கே நின்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்குது. ஐயோ! மியூ கூட என்கிட்ட, இந்தா ஒயன். சாரி ஒயன். ஏதோ ஒண்ணு வா அப்படின்னு இப்போ ஒயன்னா லீட் பண்ணிட்டு இருக்கிறா. அங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க இது இருக்கு, அது இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா நல்லா தான் பண்ணிட்டு வரா. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சம் போக சொல்ல அப்படியே அந்த காடு பயங்கர இருட்டா இருக்குது. பிட்ச் பிளாக்கா இருக்குது. அந்த அதுவும் அந்த 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 3 பேர்கிட்ட தான் டார்ச் இருக்குமே. அத வச்சு தான் இப்போ டீமா போயிட்டுருக்குறாங்க. அங்கங்க ஸ்கேட்டர்ட் ஆயிடுறாங்க இந்த டீம் மெம்பர்ஸு. சோயான், ஜங்குக், அ நீங்க அந்த டார்ச்ச வச்சுக்கோங்க. யூனா, நீ நீ இந்த டார்ச் வச்சுக்கோ. நான் வந்து இந்த கேமரா பக்கத்துல இந்த டார்ச் வச்சுக்கிறேன். ஆ ஓகே ஒயன். ஆம், இன்னொன்னு நான் சொல்லணும். ஆ சொல்லு யூனா. இல்ல, எனக்கு வந்து இந்த பைத்தியக்காரி கிட்டலாம் என்னால இருக்க முடியாது. அ நான் வேணா வந்து தனியா போய்க்கலாமா? ச்சோ! ஏதோ ஒண்ணு. ஆனா ப்ராப்பரா ஒண்ணா இருங்க சரியா? ஆ அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ யூனா மட்டும் கொஞ்சம் லைட்டா தனியா வரா. அப்படியே மியூ தான் டார்ச் தனியா வச்சுட்ருக்கிறா. ஆனா மியூவுக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி பேட் வைப்ரேஷன் வருது. உடம்புலாம் அவ்வளோ சில்லுன்னு ஆகுது அவளுக்கு. ஆனா அது அப்படியே எதுவுமே இல்லாம ஒரு மாதிரியா இருக்கிறா. இப்ப அப்படியே கேமரா அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ஒயன் எல்லாரோட ஃபேஸ் ரியாக்ஷனையும் பார்த்துக்கிட்டே வரா. இப்போ மியூவ நோட் பண்றா. ஆ மியூ, ஆ சொல்லு ஒயன். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நானா? இல்லையே, எனக்கு ஒண்ணும் அப்படி தோணலையே. இல்ல, இல்ல. நீ ஒரு மாதிரியா இருக்க. ஏன் உன் மூஞ்சி அப்படி மாறுது? ஏன் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு மியூவோட கைய டைட்டா ஹோல்டு பண்ணிக்கிறா ஒயனு. அப்பயே நோட் பண்றா மியூவோட கை அவ்வளோ சில்லுன்னு இருக்கு. ஒயனுக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது. மியூவுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி. அம், ம், என்ன மியூ, என்னது இது? நம்ம முதல்ல கரெக்டான ரூட் வரோமா? ஆ, அது அது எனக்கு ஒழுங்கா தெரியல. ஆனா இது தப்பான இடம் மட்டும் தெரியுது. தப்பான இடம்னா எனக்கு புரியல. இல்லவா ஏன் இந்த இடத்துல தான் இந்த இடத்துல தான் ம், இ- இந்த இடத்துல தான்டி நிறைய ரிச்சுவல்லாம் இங்கே தான் பண்ணுவாங்க. இங்கே கொஞ்சம் நம்மளுக்கு இருக்கிறது தப்புன்னு தோணுது. நம்ம கேமை ட்ராப் அவுட் பண்ணிட்டு திரும்பி வேணா போயிடலாமா? எனக்கே லைட்டாக கிரிக்கலாக இருக்குது.
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஏன் இப்படி பயப்படுற? அவங்க செட் பண்ணி வச்ச ஆளுங்களா இருக்கும். ஐயோ! அதுதான் அந்த சைடாச்சே. நம்ம தான் தப்பான சைடா வந்துட்டோமே! இப்போ உண்மைய சொன்னா பேனிக் ஆயிடுவாங்க. சரி அப்படியே இருப்போம். எங்க நடக்குதோ அங்க போவோம். அது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் பாட்டுக்கு நெனச்சின்னு வரா. இப்போ ஜேகே அங்கேயும் இங்கேயும் விழுந்து வாரின்னு வரான். டேய்! ஏன்டா அப்படி பண்றீங்க? வாடா டேய்! மியூ எனக்கு கண்ணும் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல. சனியை வந்து தொலைங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஜேகேவை கூப்பிட்டு பக்கத்தில் நிப்பாட்ட வச்சுக்கிறா. இப்போ அப்படியே ஜேகே, மியூ, அதுக்கப்புறம் வயன், இவங்க 3 பேரும் தான் ஒன்றா நடந்து போயிட்டுருக்குறாங்க. இப்போ அப்படியே மியூ வந்து டார்ச் அடிச்சு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்ருக்குறா. ஒரு மாதிரியா இருக்குது. என்னென்னவோ நிற்கிற மாதிரியே இருக்குது. ஒரு மாதிரியா பண்ணுது. அங்கே மரம்லாம் அவ்வளோ அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. மியூவுக்கு மேலே அப்படியே ஏறி பார்க்க சுத்தமாக தைரியம் இல்லை. ஏன்னா எது வேணாலும் அந்த மரத்து மேலே இருக்கலாம். அவ யூனாவை பார்க்குறா. ஒத்தா ஏன்டி அங்கே போறங்க? வாடி இங்க. ஏன் இங்க நடந்த பண்ண ஆவாதா உனக்கு? இங்க என்னடி இருக்குது? கிட்ட தாண்டி இருக்கேன். அங்க பாருடி, அங்க 2 மரம் ஜாயின் ஆயிருக்குதுடி. 2 பிரான்ச் ஜாயின் ஆகி அது கதவு மாரி இருக்குதுடி. அங்கெல்லாம் போவாதடி, வாடி தங்கம், வாடி தங்கம், இங்கெல்லாம் போவாத தங்கம், வாடி இங்க வாடிங்கன்றா. அதெல்லாம் எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே யூனா அங்க போவா. உம்மாலி இவள அப்படி சொல்லிட்டு நீயும் சரி அவளை தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பின்னாடியே போவா. ஒரு கால் அடி தான் எடுத்து வைப்பா யூனா. இப்போ எல்லாருமே இப்போ அப்படியே டப்புன்னு அங்கேருந்து மறைஞ்சிடுறாங்க. அப்படியே அந்த கேமராவும் கட் ஆயிடுது. அங்க இருக்கிறவங்க ஹோஸ்ட் எல்லாருக்குமே அங்க ஷாக்கா இருக்குது. ஏன் டக்குன்னு இந்த மாரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே மியூ எல்லார்கிட்டயும் கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அங்க கனெக்ட்டே ஆக முடியல. ஸோ இதோட இந்த எபிசோட நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் யால். ஐ லவ் யூ.